Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு சீக்ரெட் ஒன்று பார்ப்போம். அதாவது பிரேக் அவுட் ட்ரேடில் வந்து நம்ம என்னென்ன கவனிக்கணும், என்ன மாதிரி ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் நடக்குது அப்படின்ட்டு ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் இந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்க முடியாது. தேங்க்யூ ஃபார் ஆல். லைக்ஸ் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா வந்து நம்ம லைக் பண்ணணும்னு சொல்கிறோம், ஆனால் வந்து எல்லோரும் லைக் பண்ணுறது கிடையாது இல்லைங்களா வீடியோஸ். அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை பேர் பிடிச்சி லைக் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். பிரேக் அவுட் ட்ரேடிங்கில் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாங்க. பிரேக் அவுட் ட்ரேடிங்னா என்ன? ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு கேண்டில், ஓகேங்களா? ஸோ இன்னொரு கேண்டில் வந்து அதுக்குள்ளே ஃபார்ம் ஆகுது. இப்போ ஒரு சிலர் வந்து ஓகே நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணுறதுல உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இதில் சார்ட்லேயே உங்களுக்கு காமிச்சிடலாம், இன்னமும் ஈஸியாகிடும் உங்களுக்கு. இது நிஃப்டிலே இருக்குது, நிஃப்டி பேங்க்லேயே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்றைக்கு வருதுன்னு தெரில, உங்களுக்கு ஷெடியூல் வைக்கிறேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக்லாம் நான் அவைலபிள். இந்த வீடியோ உங்களுக்கு வர சொல்ல நான் அவைலபிள் இருக்க மாட்டேன். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக கொஞ்சம் வெளியே போய்ட்டுருப்பேன், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு இன்சைட் பார் கேண்டில் வருது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஹை கட் ஆகலை, இந்த லோ கட் ஆகலை, இதுக்குள்ளே ஒரு இன்சைட் பார் கேண்டில் வருது, அதுக்குள்ளே இன்னொரு இன்சைட் பார் கேண்டில் வருது, ரைட்? ஓகேங்களா? இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கேண்டிலோடைய இன்னொரு கேண்டில் லோ கட் ஆகிடுச்சுன்னா, ஸோ நிறைய பேர் என்ன, இந்த இடத்துல வந்து கட் பண்ணால் சேல் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து ஓகே நீங்களே வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க இந்த இடத்துல, இது இந்த பர்டிகுலர் இடத்துல நீங்கள் சேல் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்குது? இதனோட ஹையோ இல்லை இதனோட ஹையோ வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இருக்குது, ஓகேங்களா? சேம் அதே டைமில் இந்த இடத்துல வந்து யாருங்க நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட பை பண்ணுறாங்க இல்லைங்களா? பையருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குங்களா? நீங்கள் சேல் பண்ணிங்க, ஏதாவது இதுக்கு கீழே போனால் நான் வந்து சேல் பண்ணுறேன், எனக்கு வந்து டார்கெட் இவ்வளோ வேணும், எனக்கு ஸ்டாப் லாஸ் இவ்வளோ வேணும் அப்படின்னு நீங்கள் சேல் பண்ணுறீங்க, ஓகே? ஒரு குவான்டிட்டி சேல் பண்ணுறீங்க. ஒருத்தர் வந்து பை பண்ணுறாரு, உங்கள்கிட்டருந்து பை பண்ணுறாரு. ஸோ இவருடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். சேம் மார்க்கெட்டில் ரெண்டு பேர் தான். ஒருத்தர் வந்து சேல் பண்ணுறீங்க, ஒருத்தர் பை பண்ணுறாங்க, ஒருத்தர் சேல் பண்ணுறாங்க. ஒரு கான்ட்ராக்ட் நடக்குது. ஒருத்தர் விற்கிறதுனால ஒருத்தர் வாங்குறாங்க, ஒருத்தர் வாங்குறதுனால ஒருத்தர் விற்கிறாங்க, ரைட்டு? ஸோ நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படி உங்கள் ரேட்டு மேபி அவருக்கு பிடிச்சிருக்கலாம், வாங்கிருக்கலாம். ஸோ இவருடைய டார்கெட் என்னவாக இருக்கும்? ஸோ இந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுறது இவருடைய டார்கெட்டாக இருக்கும் மேபி, ஓகேங்களா? ஸோ இவருடைய டார்கெட் அதுவாக இருக்கலாம். எப்பவுமே வந்து ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க, நம்ம ஆப்போசிட் பார்ட்டியோடைய மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட் சைடு மட்டும் நம்ம வந்து கவனம் இருக்கும். ஒரு என்ட்ரி ஆகிட்டால் நமக்கு லாஸ் ஆகுதோ இல்லை நமக்கு ப்ராஃபிட் வரணும், இந்த மைண்ட் செட் தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஆப்போசிட் பார்ட்டியோடைய மைண்ட் செட்டை புரிஞ்சுங்க. பிரேக் அவுட் ட்ரேடிங்கில் பொறுத்த வரலாம் ஆப்போசிட் மைண்ட் செட் புரிஞ்சுங்க. ஸோ என்ன நடக்குன்னா, ஒரு பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகும். நீங்கள் பிரேக் அவுட் ஆகிடும், லிட்டில் பிட் ப்ராஃபிட்லேயே இருப்பீங்க. ஸோ என்ன ஆகும், அது ப்ரைஸ் கொஞ்சமாக பேக் சைட் போக ஸ்டார்ட் ஆகும். அதாவது உங்களுக்கு ஆப்போசிட் மூவ் கொடுக்க ஸ்டார்ட் ஆகும். அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். ஏன்னா நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்க, பையர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டில் காமிக்குது, சேலர்ஸ்க்கு வந்து லாஸில் காமிக்குது. நீங்கள் ஸ்டாப் லாஸ் கிட்ட போட்டிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதான் நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருக்கோமே, ஹிட் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது, ஹிட் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் அந்த நிறைய டைம் ஹிட்டும் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு சில டைம் இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், ஒரு சில டைம் இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வரும் ப்ரைஸ், அதுக்கப்புறம் கீழே வரும். இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங்கில் வந்து இது காமன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தான் சொல்லிட்டு வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது முக்கியமான ஒரு ரீசன். என்னுடைய வீடியோ எல்லாமே தெரியும் உங்களுக்கு, வெயிட் ஃபார் ரீடெஸ்ட்னு சொல்லுவேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ட்ரெண்டில் அதிகமாக ட்ரேட் எடுக்கிறதுனால உங்களுக்கு ட்ரெண்ட் லைனே ட்ராப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ட்ரெண்ட் லைன் அக்யூரேஸாக பண்ணுமா? ரைட், ஓகே. ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு ட்ராப் பண்ணுறேன் வச்சிங்களேன். இப்போ நான் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இந்த லெவல் கட்டானா சேல் எடுக்கிறேன்னு வச்சிங்களேன். ஸோ சேல் ஆகிட்ட அப்புறம் உடனே சேல் ஆகாது, கொஞ்சம் வந்து மூவ் ஆகும், திரும்ப வந்து ரீடெஸ்ட்டுக்காக மேலே போக சொல்லும். எனக்கு பயம் வரும், ஐயோ நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த லெவல் போட்டிருப்போம், இங்கே இருந்தால் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட போதும். ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே வந்துடுச்சு அப்படின்னா ஓகே நான் எஸ்கேப், இல்லை அப்படியே மேலே போயிடுச்சுன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அந்த பிரேக் அவுட் ட்ரேட்லனா, உங்களுடைய லாஸை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நீங்கள் இந்த இடத்துல பிரேக் டவுன் எடுக்கிறீங்க அப்படின்னா பிரேக் டவுன் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை உங்களுக்கு, ஓகே? பிரேக் டவுனு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை.
ஸோ என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ப்ரைஸ் இந்த ட்ரிகர் ஆன உடனே இங்கே எடுக்கக்கூடாது. ஸோ வெயிட் ஃபார் ரீடெஸ்ட்டு அகைன் வர சொல்ல நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் இங்கே ட்ரேட் எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்கும். இது எக்ஸாம்பிள் சொல்ல உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரி ப்ரைஸ் கிடைக்குன்னா ஷார்ட் டைம் ஃப்ரேம் இப்போ இதுதான் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு டைம் ஃப்ரேம் இது. நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ஒரு 1 நிமிஷத்தில் உங்களுக்கு சேலிங்கான ஒரு சிக்னல் வருதான்னு பாருங்கள். அப்போ சேலிங் என்ட்ரி எடுங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் கம்மியாகும். நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதுக்கும் நீங்கள் இங்கே ட்ரேட் எடுத்துக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ட்ரேடிங்கில் இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதே மாதிரி பிரேக் அவுட்டில் நிறைய விஷயம் இருக்குது. பிரேக் அவுட்னா எந்த மாதிரி பிரேக் அவுட் நம்ம பார்க்கணும், எந்த இடத்துல பிரேக் அவுட் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.